தினக்குயில் செய்திகள். பாரம்பரிய வழக்கப்படி வீடுகளுக்கு சென்று வீட்டில் உள்ளவர்களுக்கு சந்தனம், குங்குமம், திலகமிட்டு வெற்றிலை பாக்கு கொடுத்து வாக்கு சேகரிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் சூடு பிடித்துள்ள நிலையில் வாக்காளர்களை கவர வேட்பாளர்களும் அரசியல் கட்சியினரும் புது புது யுக்திகளை கையாண்டு வாக்காளர்களிடம் சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு ராமேஸ்வரத்தில் முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் ஆர் குணசேகரன் தனது குடும்பத்தினருடன் வீடு வீடாக சென்று தங்கள் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிக்கு உறவினர்களை அழைப்பது போல் வெற்றிலை பாக்கு, சந்தனம், குங்குமம் கொடுத்து மரியாதை செலுத்தி அதிமுகவிற்கு வாக்கு அளிக்குமாறு கேட்டு வருகிறார். பாரம்பரிய வழக்கப்படி வீடுகளுக்கு சென்று வீட்டில் உள்ளவர்களுக்கும் சந்தனம், குங்குமம், திலகமிட்டு வெற்றிலை பாக்கு கொடுத்து ஒற்றை விரலால் இரட்டை இலையை தேர்வு செய்து வாக்களிக்கும்படி கேட்டது அனைவரையும் கவர்ந்துள்ளது. நம்முடைய வீட்டில் ஒரு கல்யாணமாக விசேஷம் வச்சோம்னா வீடு வீடாக போய் பத்திரிகை கொடுத்து எப்படி அவங்கள விசேஷத்தில் கூடுவோமோ அதை போல் இப்போ நடக்க வைக்கிற இந்த பொதுத் தேர்தல் நாட்டிற்கு மிக முக்கியமானது. ஆகவே நீங்களாம் வெற்றிலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி வீடு வீடாக சென்று வெற்றிலை பாக்கு, குங்குமம், சந்தனம் கொடுத்து எல்லோரையும் ஓட்டுப்படுத்தி வெற்றிலைக்கு ஓட்டுப்படுத்தி எடப்பாடியார் கணக்கை வலுப்படுத்துவதற்கு எல்லோரும் ஓட்டு போட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓட்டு போடுங்க.